உண்மையான புரட்சியாளன், இனத்துக்காக, மண்ணுக்காக, மக்களுக்காக போராடின ஒரு உத்தமமான தலைவன் பேர்ல ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சதே மிகப்பெரிய உங்களை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா உருப்படாத ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம ஒரு 100 ரூபா கூட டிக்கெட்டு குறைச்சி கொடுக்காத, ரசிகர்கள் சாவுக்கு வராத அயோக்கிய பையன் இந்த விஜய், அஜித் இந்த மாதிரி திருட்டு பசங்க அவங்களுக்கெல்லாம் போகாம அந்த அம்பேத்கர் புரட்சியாளர், அறிவாசான், நம்ம எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இந்த சாதி வர்மத்தை உருவாக்கிய பார்ப்பானுக்கும் சேர்த்து ஒரு நீதியை சொல்லிட்டு சமூக நீதியை சொன்ன ஒரு உலக புரட்சியாளர்கள் வரிசையில முதன்மையில் இருக்கிற அறிவாசன் அம்பேத்கர் பேர்ல நீங்க அமைப்பு வச்சிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனா இந்த அமைப்பு ஒரு போர்டாவோ ஒரு சம்பிரதாயமோ இருக்கிறது. அம்பேத்கரை பத்தின படிப்பகங்களை நீங்க உருவாங்க. என்னால என்ன முடியும்னு நினைக்கிறீங்க? 100 புத்தகங்களையும் அந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு பழைய வீடு இருக்கு, அந்த வீடு இன்னும் பயன்பாட்டு இல்லை நம்ம தெருவிலேயே. அங்க ஒன்னேன்னு வச்சுக்கணும், செருப்பை எப்படி வீட்டுக்கு வாசல போடுறியோ அதே மாதிரி அந்த அம்பேத்கர் பேர்ல நீ உருவாக்குற படிப்பகத்துல தம் அடிக்க கூடாது, உள்ள உட்காந்து தண்ணி அடிக்க கூடாதுங்கிற சத்தியத்தை அம்பேத்கர் பேர்லையும் உன் குலசாமி பேர்லையும் அடிச்சுட்டு தான் நீ உள்ளே போகணும். இதை மட்டும் நீ செஞ்சுட்டீங்க, அதுக்கப்புறம் படிப்பகங்களை உருவாக்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை உருவாக்கி தாட்ஸ் தான், சிந்தனை தான் நம்மை உயர்த்தும், வேற ஒண்ணுமே இல்லை. இவர் நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியாது, நான் பெரிய மிராசார் பேரன்லாம் பீத்திக்கிறதுலாம் விரும்பலை, அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு வச்சு. யார்கிட்ட எங்கள் நிலம் இருந்ததோ, யார் என் நிலத்தையெல்லாம் வாங்கினானோ அந்த உடையார்கிட்டே போய் அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போய் தான் எங்கள் அப்பா ஒரு கூலியாக தான் எங்களை எல்லாம் வளர்த்தாங்க. சரிங்களா? அப்போ என்னுடைய மரபும் என்னோட வைராக்கியமும் செத்தாலும் பரவாயில்ல, சட்ட அறிஞராக வழக்கறிஞராக தான் செங்கல்பட்டுலேருந்து வரணும்னு ஒரு வைராக்கியத்தோடு நான் படித்து சொந்தமாக வேலைக்கு போய் கொரியர் வேலை பார்த்து இதெல்லாம் நான் வந்து சொல்கிறதுக்கு தான் எனக்கு கூச்சமே இல்லை. எனக்கு கூச்சப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு கூச்சம். நான் உங்களில் ஒரு ஆள்னு சொல்கிறதுலாம் எனக்கு எப்பயுமே கூச்சம் கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு கொரியர் வேலை பார்த்து 5 வருஷம் மயிலாப்பூரில், நான் கடைசி வருஷம் வந்து இந்த லைஃப் ஸ்டைல்னு ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்து இப்படி தான் நான் படித்து சட்டம் படித்து பட்டம் பெற்று வழக்கறிஞராக 15 வருஷம் இன்றைக்கி நான் காரில் வர அளவுக்கு உயர்ந்துருக்கேன். அதை ஏன் உங்களால் செய்ய முடியாது? ஏன் படிப்பை நிறுத்துறீங்க இடையில? கல்லூரி படிப்பை நீங்கள் நிறுத்தாதீங்க. எங்களால் முடிஞ்சது, எங்கள் கட்சியில் சில வெளிநாட்டு வாழ் நல்ல மனிதர்கள் இருக்காங்க, அந்த கல்வி விஷயங்களுக்கு சொல்லுங்கள். உண்மையிலே கஷ்டப்படுறவங்கள இந்த கல்விக்கு எங்களால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக ஒரு மாவட்ட செயலாளராக, கட்சியுடைய மாவட்ட செயலாளராக நான் கண்டிப்பாக செய்வேன். எவனும் செய்ய மாட்டேன். நீ படிச்சுட்டா உயர்ந்துட்டா அவனை மதிக்க மாட்டேன், நீ படிச்சுட்டா உயர்ந்துட்டா வேற ஒருத்தரை மதிக்க மாட்டேங்கிறதுக்காக தான் நீ படிக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். சாதி சமத்துவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் வேலை செய்யுது. அங்கே போய் பலியாயிடும். திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ், இப்போ ஒருத்தர் வந்திருக்கான் கூத்தாடி விஜய், எந்த கட்சிக்குள்ளேயும் நீங்க வேணாது. எங்க கட்சிக்கு வாணும், நான் யாரையும் கூப்பிடவே மாட்டேன். என்னுடைய செயல்பாடும் சிந்தனையும் என்னுடைய நகர்வுகளும் என்னுடைய கட்சிக்காரனுடைய அணுகுமுறையும் சரின்னு நம்பினா அப்புறமா வா, நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கட்சிக்காரன் வரல, உன்னில் ஒருவனா உனக்காக ஒருவனா நாங்கள் வந்திருக்கேன். அப்போ ஒரு படிப்பகத்தை நடுத்தரில் நம்ம விடார்வீழ்த்தரில் எங்கே உங்களால் முடியுமோ அங்கே அம்பேத்கர் பேரில் அடுத்த ஆண்டிற்குள்ள அம்பேத்கருடைய அடுத்த நினைவு வர்றதுக்குள்ள நினைவேந்தல் வரும் இல்லையா, நினைவு நாள், ஆமாம், டிசம்பர் 6ஆம் தேதிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? ஒரு படிப்பகத்தை உருவாக்கணும். அந்த படிப்பகத்தில் அம்பேத்கர் பற்றின செய்திகளை, புத்தகங்களை அங்கே அடுக்கி வைக்கணும். அந்த புத்தகங்களை பற்றின விவாதங்களை நீங்கள் செய்யணும். ஏன் வந்து சாதி அடுக்குமுறை ஒடுக்குமுறை இந்தியாவில் வந்துச்சு? நாம ஏன் இந்த 2 ஏக்கர் 3 ஏக்கர்லேயும் இருக்கோம்? நமக்கு ஏன் நிலம் இல்லை? நம்ம பிள்ளைகளை ஏன் படிக்கலை? நம்ம ஏன் கருப்பாக இருக்கும்? அதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த மாதிரியான விவாதங்களை யோசிக்க ஆரம்பிச்சு நம்ம வந்து இன்னும் ஒற்றுமையாக டெப்த்தாக வேலை செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு இந்த சமூக பாய்ச்சலை உருவாக்குறது இவருடைய கடமையாக இருக்கிறது. இது சம்பிரதாயமாக ஒரு மாலை போடுறோம், மரியாதை பண்ணணும், அதெல்லாம் இல்லை. ஒரு இம்மியாவது நம்ம சமூகத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் 100 பேரும் பட்டதாரி ஆகணும், 100 பேரில் 30 பேர் அதில் வந்து என்னவாகணும்? அரசு ஊழியர் ஆகணும். அடுத்து கூரை வீடு, மாடி வீடு ஆகணும், 2 வீலரில் போனவன் காரில் போகணும், அது நல்ல முறையில் போகணும், கட்டம் ஜாத்தம் இல்லை. ஆமாம், கேட்க அது இருக்கட்டும். இதை கேட்குறோம், அதுக்கப்புறம் தான் கேட்கறது தான். கேக்கு வாங்கி கொடுக்கறதுக்கோ இது வாங்கி கொடுக்கறதுக்கோ எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த கருத்து தான் உங்களை வழிநடத்தும். இந்த
செய்தி தான் உங்களை வழிநடத்தும். அதனால் 21 வயசுக்கு குறைவாக கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நிறைய ஒரு சட்ட அறிஞராக ஒரு வக்கீலை நான் பார்க்குறேன். நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறது இந்த சமூக மக்கள் தான் நிற்கிறாங்க. எங்கே சண்டை சச்சரவுகள் இருக்கோ அங்கே வளர்ச்சி வராது. எங்கே சண்டை சச்சரவோட ஒழுக்கமின்மை இருக்கோ அங்கே வளர்ச்சி வராது. அங்கே பெருசாக போக முடியாது. அப்போ நம்ம வளர்ச்சியை நோக்கி ரொம்ப முக்கியமான கேள்வி. அது இல்லாமல் 20 வயசில் லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது வேணாம். நான்லாம் 32 வயசுல தான் கல்யாணம் பண்ணேன். ஒரு பொசிஷன் வரணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணுற வயசு வந்து இருந்தாலும் பரவாயில்ல, படிச்சுட்டு முன்னேறி தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி ஒரு விஷயங்கள் நோக்கி நகரணும். பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நோக்கி நீங்கள் நகர்ந்துட்டீங்க, உங்களை யாருமே ஒன்று செய்ய முடியாது. அவ்வளோதான் சரி. இப்போ 20-22 வயசுல காதல் வயப்படுவதான் செய்வோம். ஆனால் அதையும் மீறி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் நம்ம நிற்கணும். நம்ம தாத்தனுக்கும் அப்பனுக்கும் சேர்த்து படித்து நம்ம முன்னேறணும். நம்ம எதெல்லாம் இழந்தோமோ நம்ம காலத்தில் அதெல்லாம் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த வைராக்கியம் உங்கள் மனசில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சோண்டாவது முன்னேற முடியும். அவ்வளோ ஒடுக்குவான், படிக்கிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல சாதியை சொல்லி பேசுவான், அவ்வளோ பிரித்து வைப்பான். ஒரு இடம் வாங்க முடியுமா? நீ நான் ஓப்பனாக கேட்குறேன். ஒரு கடை வாங்க முடியுமா கொடவாசல் டவுனில் இந்த தெருன்னு சொல்லி? ஏன் முடியாது? ஆனால் லட்சங்கள் இல்லை, தூக்கி விட்டேற அளவுக்கு பிடிக்க முடியாது. அவ்வளோ சிரமம். என்ன ஆளே எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் கேட்டுருக்கேன், இதுக்கு எப்போ முக்கியத்துவம் வைக்க முடியும்? அவன் 1 லட்ச ரூபா சொன்னாலும் 1.5 லட்ச ரூபா தூக்கி விட்டேற இடத்துல இருந்தால் காசு கொடுத்துருவோம். அந்த இடத்துக்கு நம்ம முன்னேறணுமா இல்லை? நம்ம இதுதான் ஆகணும். இல்லையே இல்லை. அதனால் நான் உங்களோட எப்பயுமே இருப்பேன், நல்லதுக்கு மட்டும். அடுத்தவங்க முன்னாடி லவ் பண்ணுறவனுக்கு வரமாட்டேன். தண்ணி அடிச்சுட்டு ஒம்பளத்துறவனுக்கு வக்கீலாவோ கட்சி ஆஃபீஸராவோ வரமாட்டேன். எங்கேயாவது தண்ணியை போட்டுட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேன். ஆனால் ஒரு சமூகத்தின் மேம்பாட்டுக்காக, ஒரு சமுதாயத்தினுடைய பிரச்சனைக்காக எப்போ வேணாலும் என் வீட்டு கதவையும் என்னுடைய அலுவலகத்தையும் கட்டலாம். ஒரு அரசியல்வாதியாக நான் என்னைக்கு இருக்க மாட்டேன். எங்களெல்லாம் ஒரு ஆளாக இருந்து உங்களுக்கு வேலை செய்யும். உண்மையாக உணர்வாக உணர்வுங்கிறது